ஹலோ. சவுண்ட் கிளியரா இருக்கா? Yes, sir. Yes, sir. ஓகே, குட் ஈவினிங். ஸோ நம்ம இது வரைக்கும் வேர்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன். எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லிடுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வேர்டு ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி இந்த கீழே சர்ச் பாக்ஸில் போயிட்டு எக்ஸல் இஎக்ஸ்சிஎல்னு வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வேர்டு மாதிரியே இது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் கொடுங்க. சாரி, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கீழே அந்த ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணி எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எக்ஸல் வரும். அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஓப்பன் ஆகிடும். ஸோ எப்படி நமக்கு வேர்டுக்குள்ளே போகும்போது நமக்கு பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சோ அதே மாதிரி இங்கே எக்ஸல்லையும் அங்கே டாக்குமெண்ட்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வேர்டு ஃபைலில் வந்து டாக்குமெண்ட் சொல்கிற மாதிரி எக்ஸலோட ஃபைலில் வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம வேர்டுக்குள்ளே போகும்போது மேலே டெம்ப்ளேட் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம வேணும்னா அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கான சீட் போட போகிறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸல் ஷீட் எல்லாம் இருக்கோ அது பூரா இங்கே காட்டும் உங்களுக்கு. சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் இல்லை. ஸோ இது இல்லைன்னா திரும்ப ஹோம் போயிட்டு பர்சனல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது பர்சனலாக நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை பர்சனலாக ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு தனிநபருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நிறைய எக்ஸல் ஒர்க் ஷீட் வந்து வரும். டு டு லிஸ்ட், நம்ம என்னெல்லாம் வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டே எக்ஸல் ஷீட். இல்லை எனக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட்டர், நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கான கால்குலேட்டர், லோன் கால்குலேட்டர், மாதிரி நிறையா எக்ஸல். ஃபுல்லாக எக்ஸல் வந்து எதுக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால்குலேஷன், கணக்கீடுகள் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து எக்ஸல் சொல்லுவோம். ஸோ இதில் நிறையா என்ன மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ இதில் இதெல்லாம் வந்து எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பிளாங்காக ஒரு எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்த்துருவோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் டியூ ஒன்று பார்ப்போம். ஸோ நான் இதெல்லாமே திரும்ப ஹோம் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துடுறேன். இல்லை ஃபீச்சரில் போயிட்டு இப்போதைக்கு நான் பிளாங்க் ஒர்க் புக் எடுக்கிறேன். சரியா? அந்த பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸலில் பிளாங்காக ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு. ஸோ இதான் எக்ஸலோட விண்டோ. எக்ஸல்ங்கிறது நான் முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டேன். எக்ஸல்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால்குலேஷன், கணக்கீடுகள் செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் சாஃப்ட்வேர். சரியா? டாக்குமெண்ட் ஏதாவது டைப் பண்ணணும், டாக்குமெண்ட்டாக ஏதாவது ரெடி பண்ணணும்னா நம்ம வேர்டில் பண்ணிடலாம். நிறைய டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனியோட காலேஜ் ஸ்கூலில் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், இல்லை ஒரு கம்பெனியோட ஸ்டாஃப் டீட்டெயில் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த எக்ஸல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டில் பார்த்த மாதிரி தான் இங்கே அப்படியே சர்ச்சஸ் மேலே இருக்கிற அந்த ரிப்பன்ஸ் எல்லாமே இருக்கும். ஹோம், இன்சர்ட், ஹோம்லாம் பார்த்தீங்கன்னா மொராலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில இது மட்டும் தான் இங்கே மாதிரி இருக்கும். இந்த கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வேர்டில் ஸ்டைல்னு ஒன்று வரும். இங்கே வந்து நம்பர், ஸ்டைலு, செல்லு, எடிட்டிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி இன்சர்ட்லையும் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே டேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிட்ட என்னென்ன ஆப்ஷன், சார்ட்டுக்குன்னு தனியாக இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸல் எதுக்குன்னா நிறைய டேட்டா யூஸ் பண்ணி சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால எக்ஸலுக்கு இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே பேஜ் லேஅவுட், அது வந்து மோரலஸ் அதே மாதிரி தான் இருக்கும். சில ஆப்ஷன்ஸ் மட்டும் மாறி இருக்கும். நம்ம அதை என்னென்னு பார்ப்போம். அது மாதிரி ஃபார்முலாஸ், எக்ஸலோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா இந்த ஃபார்முலா. மேக்ஸில் இல்லை ஒரு பிஸ்னஸில் இல்லை ஒரு ட்ரேடில், நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமான கணக்கீடு முறைகள் எல்லாமே எக்ஸலில் இருக்கும். இதில் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபினான்ஷியலாக பண்ணணும்னா ஃபினான்ஷியலாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபார்முலா எல்லாமே இங்கே இருக்கும். கணக்கீடு ஃபார்முலா எல்லாமே இங்கே இருக்கும். லாஜிக்கலாக என்னென்ன யோசிப்போம் அது எல்லாமே இங்கே இருக்கும்.
டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன வரும் அதில் இங்கே இந்த மாதிரி நிறைய டேட் அண்ட் டைம்லேயே இவ்வளோ ஃபார்முலா இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக எடுத்து பார்ப்போம். தென் டேட்டாங்கிறது என்னென்னா, டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு ஆளை பற்றிய இல்லை ஒரு பொருளை பற்றிய தகவலை வரிசைப்படுத்துறதா வந்து என்னென்னா டேட்டா அல்லது தகவல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அந்த டேட்டாவை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. நம்ம எக்ஸலில் கொடுக்கக்கூடிய எல்லாமே டேட்டாஸ் தான் வரும். சரியா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத கூட இங்கே நம்ம பார்ப்போம். ரிவ்யூ அஸ்யூஷுவல் நம்ம ஏற்கனவே வேர்டில் பார்த்தது மாதிரி தான் அங்கேயும் தான் இங்கேயும் இருக்குது. அதில் புதுசாக எதுவும் இல்லை, சேமஸ் அதே ஆப்ஷன் தான். பட் இங்கே அது ஒரு சில மாதிரி மாறும். அது மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன். வியூ இது நம்ம பார்ப்போம். வேர்டு எக்ஸல் எல்லாத்துக்குமே காமனாக தான் வரும். இதே நான் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரிப்பனை பார்த்துட்டோம். ரிப்பன் எல்லாமே மோரலஸ் ஒரே மாதிரி வேர்ல்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ரிப்பனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்னு ஒன்று இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இது E8ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னென்னா நேம் பாக்ஸ். ஏன்னா இங்கே நம்ம வேர்டில் மாதிரி இங்கே பக்கம் பக்கமாலாம் வராது. இங்கே வந்து என்னென்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் 1ன்னு போட்டிருக்காங்களா, இந்த ஷீட் 1ல் நம்ம இந்த எக்ஸல் வந்து ஃபுல்லாகவே டேபிள் தான், டேபிளாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே வேர்டில் டேபிள் போட்டு பார்த்துருக்கோம். ரோனா என்னன்னு தெரியும், காலம்னா என்னன்னு தெரியும். ஸோ இங்கே எக்ஸல் வந்து ஷீட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஷீட் ஃபுல்லாகவே டேபிள் தான். அது காலம்ஸ் இருக்கும், ரோஸ் இருக்கும். இதில் எத்தனை காலம் இருக்குது, எத்தனை ரோ இருக்குங்கிறதுலாம் வந்து கவுண்ட்லெஸ் நிறைய இருக்குது, லிமிட்டட் இருக்குது. நான் ஆனால் மேக்ஸிமம் லிமிட்ஸ் வேணால் உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம இதெல்லாம் மைண்டில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2016 மேக்ஸிமம் லிமிட்ஸ். ஸோ இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் செல் ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு சொல்லலாம். எத்தனை காலம் இருக்குன்னா 16,384 காலம். கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். 16,384. என்னதுன்னா இந்த ஏபிசி இருக்குல்ல, ஏபிசி இந்த மாதிரி இப்போ 4 காலம் இருக்கா, இதே மாதிரி மொத்தம் இந்த ஷீட்டில் எத்தனை காலம் இருக்கும், ஒரு ஷீட்டில் எத்தனை காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,384 காலம் இருக்கும். ரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000, 10,000, லட்சம், 10,48,000 இருக்கு. சரியா? 10,48,526 ரோ இருக்கு. இந்த 1 நம்பர் 1 2 நம்பர் போது பார்த்தீங்களா. சரி, இது எப்படி நான் நம்புறது அப்படின்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கீபோர்ட் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஆன்லைன் ஸ்க்ரீன் ஓகே. இப்போ ஏதாவது ஒரு செல்லில் நீங்கள் இருந்துக்கிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வேர்டில் பார்த்துருக்கோம். டேபிளில் இது காலம், இது வந்து ரோ. இந்த காலத்தாலையும் ரோவாலையும் ஃபுல்லாக கவர் ஆன இந்த பர்டிகுலர் இதுக்கு பேர் வந்துன்னா செல். சரியா? இப்போ இங்கே என்னன்னா எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டவுன் ஆர போட்டிங்கன்னா கடைசி ரோக்கு போயிடும். இருந்துச்சா? 10,48,576 ரோ இருக்கு. அதே மாதிரி திரும்ப ஃபர்ஸ்ட் ரோக்கு நீங்கள் வரணும்னா திரும்ப 10 லட்சம் ரோவை தாண்டி இப்படியே நீங்கள் வர முடியாது. வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும். சரியா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஆரோ போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துடும். சரியா? ஓகே. அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல் ப்ளஸ் எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் போயிடும். கண்ட்ரோல் ரைட் ஆரோ பாருங்க, XFD வரைக்கும் காலம் இருக்கு. XFD ஏபி இவ்வளோதானே இருக்கு. ஆனால் 16,000 அப்படின்னா ஏபிசி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏஏ, அப்புறம் ஏஏன்னு வரும், ஏஏ ஏபி ஏஏ ஏபி ஏசி ஏடின்னு வரும். அதே மாதிரி ஏபி ஏஇசட் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஏ பிசி பிசி அந்த பி முடியும், சி முடியும், அதையும் ஒவ்வொரு தான் முடிஞ்சு XFC வரைக்கும் வந்துருக்கு. சரியா? XFD வரைக்கும் நமக்கு வந்து காலம் இருக்கு. தட் மீன் 16,384 காலம்ஸும் 10,48,576 ரோவும் இருக்கு. சரியா?
சரி, ஒரு காலமோட மேக்சிமம் வித் எவ்வளவு? ஒரு காலத்துல ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு காலம்னா ஒரு செல் இருக்கு இல்லையா? திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட் வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆர கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு செல்லுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஒரு செல்லுக்குள்ள நீங்க எவ்வளவு லெட்டர் டைப் பண்ண முடியும்னா மேக்சிமம் 255 லெட்டர் தான். சரியா? அதான் இப்போ காலம் வித்து வந்து எவ்வளோனா மேக்சிமம் காலம் வித்துங்கிறது நிறைய நீங்க ஒரு செல்லுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் டைப் பண்ணலாம். பட் இது எவ்வளவு பெருசாக்க முடியும்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் சைஸ் வந்து 255 எழுத்து பஞ்சா எவ்வளவு சைஸ் வருமோ அந்த அளவுக்கு தான் இந்த காலத்தோட சைஸ் வந்து நம்ம பெருசாக்க முடியும். சரியா? அந்த லிமிட்டு. தென் வந்து ஹைட், ரோவோட ஹைட் வந்து 409 பாயிண்ட்ஸ். பேஜ் பிரேக் வந்து 1026 ஹரிசாண்டல் வெர்டிகல். இது என்னன்னு சொல்லலாம். இன்னும் 32 விஷயங்கள் மேக்சிமம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய இது இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அதில் போய் பார்த்துக்கணும். ஓகே, சரி, இப்போ நம்ம இங்க வந்துருவோம். இந்த ஃபார்முலா பார்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து செல் நேம் பாக்ஸ். நேம் பாக்ஸ் என்ன செய்யணும்னா நம்ம இந்த வேர்டுல இப்போ நம்ம வேர்டுலிங்கன்னா நமக்கு எந்த பக்கத்துல இருக்கும், எத்தனாவது லைன்ல இருக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம கீழே இந்த ஸ்டேட்டஸ் பார்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எந்த பேஜ்ல இருக்கும் அப்படிங்கிறது. இது எக்ஸல் இல்லையா? இவ்வளோ காலம் இவ்வளோ ரோ இருக்கு, இவ்வளோ காலம் இவ்வளோ ரோ இருந்தா எத்தனை செல்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் நமக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த செல்ல இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்காகவும் நம்ம அந்த ஒரு செல்லுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த செல்லோட பேரை தான் இந்த நேம் பாக்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுது. H4 அப்படின்னா ஹெச் காலத்துல 4th ரோல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தட் மீன் இந்த செல்லோட பேர் வந்து என்னன்னா H4. சரியா? அது மாதிரி நீங்க எங்க கொண்டு வச்சீங்கனாலும் அந்த செல்லோட நேம் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். S4 அப்படின்னு எஸ் காலம்ல 4th ரோல அந்த செல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதான் வந்து இந்த செல்லோட நேம் பாக்ஸ். சப்போஸ் நீங்க இதுக்கு பதிலாக நீங்க ஒரு பேர் கொடுக்கணும்னு நினைச்சா கூட இந்த நேம் பாக்ஸ்ல போயிட்டு நம்மளே நேம் கொடுக்கலாம். ஜஸ்ட் அதை வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த நேமுக்கு பதிலாக நம்மளும் நேம் கொடுக்கலாம். அது எப்படிங்கிறது மட்டும். பார்த்தீங்களா டிஃபைன் நேம் அப்படின்னு இருக்கா? ஆக்சுவலா இப்போ எனக்கு இந்த செல்லோட பேர் என்ன அப்படின்னா 8, அதாவது G8 அப்படிங்கிறது இந்த நான் வச்சிருக்கிற இந்த கர்சரோட பொசிஷன்ல இருக்கிற அந்த செல்லோட நேம் வந்து ஜி காலம்ல 8th ரோல இருக்கனால G8ங்கிறது இந்த செல்லோட பேர். நான் இந்த G8க்கு பதிலாக வேற பேர் கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எதுக்காக இந்த ரீநேம்ல டிஃபைன் நேம்னு ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா என்ன நேம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும். சரியா? நேம் கேட்குதா? நான் இந்த இடத்துல டெஸ்ட் நேம் டெஸ்ட்னு கொடுப்போம். நேமுக்காக டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நேம் டெஸ்ட்னு கொடுத்துட்டு ஏதாவது கமாண்ட் இந்த செல்லுக்கான கமாண்ட் வேற ஏதாவது கொடுக்கணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். விஷயங்கள் ஜஸ்ட் செக்கிங் நேம் சேஞ்சிங் சரி கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த செல்லுக்கு வந்து முன்னாடி G8ன்னு பேர் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க நேம் டெஸ்ட்னு வந்துருச்சா? அப்போ இந்த செல்லோட பேர் இனிமேல் G8 கிடையாது, நேம் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த செல்லோட பேர். வேற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த செல்லோட பேர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே ஒரு 34 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. G8ல வந்து ஒரு 34 கொடுக்குறேன் அப்படின்னா 34 இங்கே இருக்கு, இங்கே 34 இருக்கு. ரெண்டையும் நான் கூட்டினா அப்படின்னா கூட்டி போடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா 2 செல்லோட பேரையும் வந்து நமக்கு சொல்லணும். சரியா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லோட பேரையும் நம்ம வந்து கிளியரா கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சும்மா உங்களுக்கு ரஃபா இப்போ சொல்லி காட்டுறேன், அப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன்.
இந்த ஃபார்முலா பார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லில் ஏதாவது நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க, கூட்டல் கழித்தல் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலா பாரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு டோட்டல் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு பண்ணுறேன், டீட்டெயிலாக அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த செல்லோட பேர் வந்து G7, இந்த செல்லோட பேர் வந்து என்னது G8 இல்லை நேம் டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த ரெண்டு செல்லையும் கூட்டணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு G7ஐயும் ப்ளஸ் G8ஐயும் கூட்டு அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துரும். ஏன்னா G8க்கு தான் கொடுத்துருக்கேன், 68 வந்துருச்சு. ஸோ இப்போ G8ஐயும் G7ஐயும் கூட்டினாலே இப்படி போட்டிருக்கு. அந்த G8க்கு பதிலாக நேம் டெஸ்ட்னு கொடுத்தாலும் எனக்கு ஆன்சர் வரும். கரெக்டா? இதுதான் ஃபார்முலா. ஏன்னா இப்போ G8க்கு பதிலாக தான் என்ன பேர் கொடுத்துருக்கோம், நேம் டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து இங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லிடுச்சு. சரி, இதான் வந்து என்னன்னா நமக்கு வந்து இந்த நேம் வைக்கிற ஒரு செல்லுக்கு நம்ம பேர் வைக்கிறதோட அவசியம். சப்போஸ் ஏன் இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு G8ல இருக்குன்னு தெரியும், ஈஸியாக வரும். சப்போஸ் ஒரு இதில் ஏன்னா 1,00,000 செல்லே இருக்கு, 9,42,534 செல் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை ஞாபகம் வைக்கலாம், 3ஆவது நேரம் நமக்கு மறந்துடும். ஸோ அப்போ ரொம்ப டேட்டா இருக்கும்போது, ஹியூஜ் டேட்டா நம்ம வந்து எக்ஸலில் ஹேண்டில் பண்ணும்போது அந்த டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் செல்லை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நமக்கு தேவை அப்படின்னா அப்போ நம்ம கரெக்டாக அந்த இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி நம்ம நேம் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதுதான் வந்து ரைட் கிளிக் பண்ணி டிஃபைன் நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும். டிஃபைன் நேம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த செல்லில் உள்ள அந்த ஷீட்டில் டிஃபால்ட்டாக இருக்கிற பேருக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேர் கொடுத்துக்கணும். சரியா? தென் இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னா ஃபார்முலா பார். இதில் தான் நம்ம வந்து இங்கே இந்த செல்லுக்குள்ள நீங்கள் என்ன வேல்யூ டைப் பண்ணாலும் அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது வந்து இந்த ஃபார்முலா பார் தான் டிஸ்பிளே பண்ணும். சரியா? இப்போ நீங்கள் வந்து டி ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுனால அதான் காட்டும். அதில் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து டைப் ஆகி காட்டும். ஸோ அதனால் இது பேர் வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் இதுதான் ஷீட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ஷீட்டில் வந்து மொத்தம் எவ்வளோ காலம் இருக்குது, எவ்வளோ ரோ இருக்குன்னா நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சரி, இதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் 1 இருக்குது. நீங்கள் ஒரு ஷீட் ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு ஷீட்டு பத்தலை அப்படின்னா இன்னொரு ஷீட் வேணும்னா அடிஷ்னலாக நம்ம பக்கம் ஆட் பண்ணுற மாதிரி இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இன்னொரு ஷீட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஷீட் 1 ஷீட் 2 தான் இருக்கணுமா, இது நான் பேர் மாற்ற முடியாதா அப்படின்னா மாற்றலாம். இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிரும். அதில் போய்ட்டு நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். அதில் வந்து ஜனவரி 2024 இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி பிப்ரவரி. இன்னொரு செல் வேணும்னா இன்னொரு ஷீட் வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட கம்ப்யூட்டரில் எவ்வளோ மெமரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஷீட்டில் ஒரே ஒர்க் புக்கில் எவ்வளோ ஃபைல் எத்தனை ஷீட் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் இந்த ஷீட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும், இந்த ஷீட் 3 வந்து ஃபர்ஸ்ட்டில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் ட்ராக் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்துடும். ஸோ ஷீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறது நம்ம கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணுமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு ஒரு ஷீட்டை கரெக்டாக நாங்கள் பார்த்தோன்னே எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஷீட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டேப் கலர் அதில் போய்ட்டு நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் அந்த செல்லோட பேக்ரவுண்ட். ஸோ அப்போ தட் மீன் நமக்கு வந்து ஒரு செல்லை ஒரு ஷீட்டை வந்து நம்ம ஈஸியாக கலர் மூலமாக கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இங்கே ஷீட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது. அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ரீநேம் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஷீட்டில் யாரும் எதுவும் எடிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா வேர்டில் ப்ரொடெக்ட், அது மாதிரி இங்கே ப்ரொடெக்ட் ஷீட் இருக்குது, அதில் போய்ட்டு அவங்க என்னென்ன பண்ணுங்கிறத கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக எடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக் மட்டும். சரி, இப்போது பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இப்போ இதில் எப்படி யூஸ் பண்ணணும், வேர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், சரி எக்ஸலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும். சரியா? ஏன்னா இப்போ எக்ஸலில் வந்து ஏதாவது டேட்டா வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு டேட்டா வேணும். சரியா? அதுக்காக நான் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி நம்பர், அடுத்து எம்ப்ளாயி
நேம். இப்போ வந்து டிசிக்னேஷன் அப்புறம் வந்து ரேட் ஆஃப் என்ன வேணும், சேலரி, பேசிக் சேலரி. நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்ப்போம். பேசிக் சேலரி, அவங்களுக்கு ஹெச்ஆர்ஏ எவ்வளவு, உங்களுக்கு வந்து ஓடி எவ்வளவு, ஓவர் டைம் எவ்வளோ பார்த்துருக்காங்க, அப்புறம் வந்து அவங்களோட பிஎஃப் எவ்வளவு, பிஎஃப்னா ப்ராவிடென்ட், அதெல்லாம் போக இப்போ இது போக நெட் சேலரி எவ்வளோ வரும். சரியா, டே ட்ராவல் அலவன்ஸ் சரி. முன்னாடி இப்போ எனக்கு வந்து எஃப்ஜின்னு 2 காலம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஜிக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு காலம் வேணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேர்டில் பண்ண மாதிரி ஜஸ்ட் இந்த வேர்டை இந்த காலத்தை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோம்னா முன்னாடி ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆயிடும். ஹெச்ஆர்ஏக்கு அப்புறம் ஹெச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம்ல ஈய காணும், டிசிக்னேஷன்ல பாதி காணும், டேட் ஆஃப் ஜாயினிங் ஒவ்வொரு செல்லையும் பாதி பாதி தான் காணும். ஸோ அப்போ அப்படி இல்லாமல் ஃபுல்லாக எனக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செல்லில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும், அல்லது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணணும். ஒரு ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரோ செலக்ட் பண்ணுறது நம்ம இங்கே ஈஸி. ஒரு ரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ செலக்ட் ஆகும். அது மாதிரி காலம் செலக்ட் பண்ணுறது ஈஸி, காலத்தை கிளிக் பண்ணால் காலம் செலக்ட் ஆகும். ஸோ நான் இதை வந்து ஒரு ரோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏதாவது 2 காலத்துக்கு நடுவில் மவுஸை கொண்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும், 2 அம்புக்குறி காட்டும் 2 பக்கம். அப்போ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா செல்லும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்க, இந்த கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த சீட்டு செலக்ட் ஆகும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரோ மட்டும் செலக்ட் ஆகும். ஏபிசிடியில் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலம் மட்டும் செலக்ட் ஆகும். எனக்கு மொத்த சீட்டையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1க்கும் ஏக்கு நடுவில் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, கார்னர் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த சீட்டும் செலக்ட் ஆகும். இப்போ ஏதாவது 2 காலத்துக்கு நடுவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்லோட சைஸ் வந்து மாறிச்சா. ஸோ இப்போ நான் வந்து இங்கே டேட்டா கொடுக்குறேன். எம்ப்ளாயி நம்பர் 1001, நேம் ராஜா, டிசிக்னேஷன் மேனேஜர், டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இப்போ நம்ம வேர்ல்டில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா டேட்டா வந்து என்ன மாதிரியான டேட்டா அப்படிங்கிறத சொல்கிறது. சரியா, இப்போ ஃபார்மேட்டிங் இங்கே சும்மா இப்போதைக்கு டேட்டு போடுறேன். நான் வந்து 05/24/2023 ஜாயின் பண்ணுறேன். ஒரு பேசிக் சேலரி ஒரு 15,000. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம், எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் என்னென்னா அவங்க சேலரி எவ்வளோ இருக்கோ அதில் வந்து ஒரு 12% வரும், 15%. அவங்க சம்பளம் வந்து எவ்வளோ இருக்கோ பேசிக் சேலரியிலேருந்து ஒரு 10% தான் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக கொடுப்போம், ஹெச்ஆரில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக கொடுப்போம். அது மாதிரி ட்ராவல் அலவன்ஸ் வந்து அவங்க சேலரியிலேருந்து ஒரு 10% அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 10% ஆஃப் பேசிக் சேலரி. ஓவர் டைம் ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளோ பார்த்துருக்காங்களோ அவ்வளோ, ஒரு 3000 ரூபாய்க்கு அவர் பார்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எவ்வளோ வரும்னா அவங்க சேலரியிலேருந்து ஒரு 10%, ஒரு 12% இருக்கு. இப்போ 10% எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. 10% ஆஃப் டோட்டல் சேலரி. இந்த டோட்டல் சேலரி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதனால இன்னொரு இதை இன்சர்ட் பண்ணிட்டு அது டோட்டல் சேலரி, அது கிராஸ் சேலரின்னு சொல்லுவாங்க. நான் டோட்டல் சேலரின்னு போடுறேன். ஓகே, சரியா. இப்போ இதே மாதிரி ஸோ நம்ம வந்து இப்போ இதே நான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அடிச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நம்பர் வந்து அந்த கம்பெனியில் ஒரு 150 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் 150 பேருக்கும் 1002, 1003 அப்படின்னு அடிக்க தேவையில்லை. என்ன பண்ணலாம்னா
ஏதாவது 2 நம்பர் டைப் பண்ணிட்டு 2 நம்பரையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் 3ஆவது நம்பரை டெலிட் பண்ணிடுறேன். இது வந்து என்னன்னா ஃபில் பண்ணுற ஆப்ஷன். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1001 1002 2 நம்பர் இருக்கு. எனக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வரிசை எனக்கு இந்த மாதிரி 1002 1003 1004 வரணும் அப்படின்னா 2 நம்பரை மட்டும் போட்டுட்டு 2 நம்பரையும் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 செல்லும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செல்லோட கார்னரில் ஒரு புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா அப்படியே நம்பர் ஃபில்அப் பண்ணிட்டே வரும். வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி வரும் 1001 1002 ஏன்னா நான் 2 செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். 1001 1002 அப்போ ஒன்று தான் வந்து ஸ்டெப் வேல்யூ. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஒரு ஸ்டெப் வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 1 வருது. அப்போ 3ஆவதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று ஆட் பண்ணி 3ன்னு போட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே 2 போட்டுட்டு இங்கே 4 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணேன்னா 2ஆம் வாய்ப்பாடு மாதிரி 2 4 6 8ன்னு போகும். ஸோ இந்த ஏன்னா இந்த 2 செல்லுக்குமான ஸ்டெப் வேல்யூ எவ்வளோன்னா 2, அதை ஏற்ற மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போதே வந்து இப்போ ஜனவரி அப்படின்னு போட்டுட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஜனவரி பிப்ரவரி அப்படி வரும். ஸோ என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வரும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஏபிசி வருமானு தெரியல எனக்கு பார்ப்போம். அதையும் டெக்ஸ்ட் வந்து எடுக்க மாட்டேங்குது. பட் டேட்டுக்கு மந்த்துக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டேட் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு டேட்டு. இந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது மாதம் 24ஆம் தேதி 2003ஆவது வருஷம் அவர் ஜாயின் பண்ண மாதிரி நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து என்னன்னா இப்போ இது வந்து இது இப்படி ஓகே. இப்போ நான் இதையே வந்து 5/5ன்னு போட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ 5ங்கிறது மாசமா 5 6 அப்படி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5ஆவது மாசமா 5ஆவது மாதம் 6ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன எப்படி கிடப்போம் டிஃபால்ட்டா நமக்கு நடுவில் தான் மந்த் வரும் அப்படின்னா 6ஆவது மாதம் 5ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கோம். ஸோ அதனால நம்ம இந்த டேட்டுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும்னு சொன்னால் நிறைய ஃபார்மேட் இருக்குது. இந்த நம்பர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு இருக்கா, நீங்கள் டேட்டு டைப் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா டேட்டுன்னு மாறிடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. இதை பற்றினா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த ஷார்ட் டேட் மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஸ்டைலில் வந்து உங்களுக்கு டேட் இருக்குன்னு கேட்கும். நான் இதில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணேன் 14 மார்ச் 2012 இந்த மாதிரி காட்டுற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுப்பேன். இப்போ பாருங்கள் 24 மெயின் கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அதை வச்சு ட்ராப் பண்ணோம்னா நமக்கு இப்போ ஒரு டேட் இருக்குது 24 23 இருக்குது. இது நான் அப்படியே ட்ராப் பண்ணோன்னா வரிசையாக டேட் போட்டுகிட்டே வரும். பாருங்க எனக்கு வந்து மே 25லேருந்து ஜூன் 11 வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக டேட் போட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு டேட் வந்து எப்படி போகணும், வரிசை டேட்டு போடுறதா இருந்தாலோ வரிசையை நம்பர் போடுறதா இருந்தாலோ இல்லை இதே மேனேஜர் பொசிஷன்லேயே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா மேனேஜர்னே ஒரு 4 செல்லுக்கு வரணும்னா அப்படி கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணி 4 செல்லுக்கு மேனேஜர் போகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரே செல்லு தான் அடுத்தடுத்த செல்லோட வேல்யூவாக வருது அப்படின்னா இப்போ நம்ம அந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். நான் அப்புறம் சரி பண்ணி டெலீட் பண்ணுறேன். சரியா? சரி, இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே கொஞ்சம் வருவோம். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பேசிக் சேலரி வந்து 15,000. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்க்கணும் எவ்வளோன்னா 15%. சரியா? இப்போ நம்ம பர்சன்டேஜ் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக கூப்பிட்டு போயிடனா இஸ் ஈக்குவலில் போயிட்டு நீங்கள் சும்மா அந்த செல்லோட வேல்யூவாக ஏதாவது டேட்டா கொடுக்குறேன்னா நீங்கள் சும்மா டைரெக்டாக கொடுத்துக்கலாம். சரியா? சிவகுமார்னு பேரோ இல்லை நேமோ டேட்டோ எதுனாலும் நம்ம டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண டெக்ஸ்ட் இங்கே வந்துடும். சரியா? ஆனால் நீங்கள் எப்போ வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் போட்டுட்டீங்க அப்படின்னாலே இந்த செல்லோட வேல்யூ இதுக்கப்புறம் நான் கொடுக்குற அந்த கணக்கீடுக்கு ஈக்குவலாக என்ன ஆன்சர் வருதோ அது வரணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம ஒரு செல்லில் இஸ் ஈக்குவல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கே நம்ம டைப் பண்ணுறது ஃபார்முலா டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா பார் வந்து அசைன் பண்ணி. சரியா? இப்போ எனக்கு வந்து 15% ஆஃப் சேலரி வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சேலரியை வந்து 15ஆல் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணுவோம். சரியா? அதானே? இப்போ இந்த செல்லோட வேல்யூ என்ன E2 இல்லை E2ன்னு போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார் 15 டிவைடட் பை 100. ஸோ அப்போ
15,000த்துல 15% வந்து 2,250 ரூபா வரும். அது மாதிரி 34,000 எவ்வளோ வரும்னு தெரியாது எனக்கு. ஸோ இப்போ இதே வந்து இப்போ பாருங்க, இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் ஏன் இப்படி வந்திருக்குன்னா, நான் 15க்கு அப்புறம் 34,000 போட்டேன். அதுக்கு ரெண்டுக்குள்ள ஸ்டெப் வேல்யூ எதுவோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து நம்பர்ஸ் வரிசையாக வந்துருச்சு. சரியா? அதை நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ 15,000க்கு எவ்வளோன்னு தெரியும், 34,000க்கு எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. திரும்ப நான் ஃபார்முலா போடணும்னு தேவையில்லை. நான் இங்கே ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன். இதே ஃபார்முலாவே எனக்கு ஃபுல்லாக போடு அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் எவ்வளோன்னு அழகாக கால்குலேட் பண்ணி ஒரு செகண்டில் உங்கள் மொத்த வேலையும் அது முடிச்சிடும். சரியா? இதான் வந்து எக்ஸலோட ஒரு எக்ஸலன்ஸ். ரொம்ப ஈஸியாக நமக்கு கால்குலேஷன்ஸோ டேட்டாவோ ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ராவல் அலவன்ஸ். ட்ராவல் அலவன்ஸ் எவ்வளவு? 10%. 10% சேலரினா அதே மாதிரி தான். நான் இதே ஃபார்முலா கூட இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி கீழே எடுத்தாலும் வரும், சைடில் எடுத்தாலும் வரும். சரியா? இங்கே பாருங்க, இப்போ 33.15 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா E2ல இருந்தாலும் பண்ணுச்சு. இந்த இதுக்கு வந்து E2 எடுத்த மாதிரி இந்த செல்லுக்கு வரும்போது F2 எடுத்துக்கிச்சு. அப்போ F2வோட 15% தான் கேட்டது. ஸோ எனக்கு வந்து அப்படி காட்டக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து E2வோட 10%, 15,000. இங்கே ஃபார்முலா பாரில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், E2னா இந்த 15,000, அதில் 10% பெருக்கல் 10% டிவைட் பை 100 கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1,500 வந்துச்சு. கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ எல்லாருமே ஒரு 3,000 தான் ஓவர் டைம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஓவர் டைம் வந்து 3,000 அப்படிங்கிறனால எல்லாருக்கும் நம்ம 3,000 போட்டுருக்கோம். சரி, இப்போ டோட்டல் சேலரி அப்படின்னா என்னென்னா, எனக்கு இந்த பக்கம் உள்ள எல்லாத்தையும் கூட்டணும். இந்த பேசிக் சேலரி, HRA, அப்புறம் வந்து TA, ஓவர் டைம் எல்லாத்தையும் கூட்டினா தான் அவங்களோட மொத்த சம்பளம் வரும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம டோட்டல் போடுறதுக்கு மட்டும் எக்ஸலில் வந்து ஆட்டோ சம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரிப்பனில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா போட்டிருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ சம்ங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை மட்டும் நம்ம வேர்டில் யார் பண்ணுக்கா உங்களுக்கு சம் லெஃப்ட் சம் அபவ்னு கொடுத்தோம்ல டேபிளில், அதே மாதிரி இங்கே லெஃப்டில் வந்து E2லேருந்து H2 வரைக்கும் நான் கூட்டவான்னு கேட்குது. இட்ஸ் ஈக்குவல், அது ஃபார்முலா அதுவே போட்டு பாருங்க, இட்ஸ் ஈக்குவல் சம் ஆஃப் E2லேருந்து H2 வரைக்கும். ஓகே, எஸ்ன்னு என்ட்ரு வச்சிங்கன்னா மொத்தமாக கூட்டி சம்பளம் எவ்வளோன்னு போட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் சம்பளம் போடணுமா, ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக், அவ்வளோதான். ஒரு செகண்டில் எல்லாருக்கும் சேலரி போச்சு. அது மாதிரி பிஎஃப் கண்டுபிடிக்கணும். பிஎஃப் வந்து 10%. ஸோ இதே ஃபார்ம் இங்கேயும் வந்து நான் அதே மாதிரி இஸ் ஈக்குவல் போட்டுட்டு டோட்டல் சேலரி எடுத்துக்கிறேன். அதை வந்து 10ஆல் பெருக்கணும். 10%னால 10ஆல் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ சேலரி வந்து இவ்வளவு. கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன், எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ நெட் சேலரி அப்படிங்கிறதுனா இந்த பிஎஃப் அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சு இங்கே கொடுக்குறது தான் நெட் சேலரி. அப்போது இஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு இந்த டோட்டல் சேலரி மைனஸ் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுங்க. இங்கே வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா I2 மைனஸ் J2, I2ல இருக்கிற வேல்யூவை மைனஸ் J2ல இருந்து மைனஸ் பண்ணி போட்டுரு. அதுதான் ரிசல்ட். அப்படின்னா 21,750 ரூபாயில 2,125 ரூபா போச்சுன்னா 19,525 ரூபா தான் அவங்களுடைய நெட் சேலரி அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வர்றது. சரியா? இதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளோ சம்பளம் போகணும் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு வேலை முடியும். சரியா? ஸோ இது வந்து என்னன்னா நான் ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு கால்குலேஷனுக்கான ஒரு டேட்டாவுக்கு பண்ணுறது அப்படின்னு போட்டுருக்கேன். சரியா? இதே மாதிரி நீங்கள் எந்த கால்குலேஷன் எடுத்ததுனாலும் பண்ணலாம். இந்த ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு என்ன மாதிரியான சேலரி ப்ராசஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் ப்ராசஸோ என்ன டேட்டாவை நீங்கள் பண்ணணும்னாலும் அது எல்லாத்தையுமே எக்ஸலில் ஆட்டோமேட்டடாக பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நான் பேசிக்காக இன்றைக்கி உங்களுக்கு இதை புரியணுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம ஒரு டேட்டா ஒன்று கொடுத்தாலே நீங்கள் பேசிக் சேலரி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே வர்ற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறேன். சரி, டெலீட் பண்ணும்போது ஓகே டெலீட் பண்ண. இப்போ ஃபார்முலா இங்கே எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் பேசிக் வந்து இதுதான். சரியா? இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டேன்னா இது டெலீட் ஆகாது. இங்கே என்ன ஆகுமோ 0 ஆயிடும்.
ஆயிடுச்சா? ஸோ நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறேன், எல்லாமே 0 ஆயிடும். ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பேசிக்காக உள்ளது வந்து என்னன்னா அந்த செல்லு தான். இந்த பேசிக் செல்லு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கடகடன்னு வந்துடும். பாருங்கள், இப்போ நான் 34,200 அப்படின்னு போட்டு என்ட்ரு அடிச்சோம்னா 15% ஆஃப் சேலரி எவ்வளவு எல்லாமே கரெக்டாக ஓடி வந்துடும். அப் டு நெட் சேலரி வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிடும். ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த கால்குலேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். 34,256 ரூபா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ரெண்டே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். எல்லாருக்குமே கிளியராக டேட்டா வந்து. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபார்முலா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி இந்த எக்ஸல் சீட்டில் நான் நம்பர் இப்போதைக்கு 2 நம்பருக்கு கொடுத்துட்டு அதை ஸ்டெப் வேல்யூ பண்ணுறது ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இதே வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு டேட்டா எடுத்து வரதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். டேட்டோ மந்த்தோ இயரோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணணும்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தென் வந்து கால்குலேஷனுக்கு வந்து எப்படி பெர்சன்டேஜ் மூலமாக ஒரு சேலரி ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள டீட்டெயில்ஸ் இருக்கு. சரி, அப்போ இது போக போஸ்ட் இப்போ நீங்கள் இந்த டேட் போகிறது வந்து இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு ஒருத்தர் அப்படின்னா இன்னைக்கு டேட்டு நீங்கள் உட்காந்து டைப் பண்ண தேவையில்லை. ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு டுடே அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து. சரியா? டுடே அப்படின்னு கொடுக்கணும். இஸ் ஈக்குவல் டுடேன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ரெண்டும் போட்டிங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து. இப்போ டைம் என்னவோ அது எனக்கு வரணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல்னு போட்டு நவ் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் வச்சிங்கன்னா வித் டேட் அண்ட் டைமோட அவங்களுக்கு வரும். இது டேட் காலமாக இருக்கனால டேட் அண்ட் டைம் இப்போ வந்துருக்கு. நான் வேற பிளாங்கா ஒரு இதில் வச்சு பண்ணுறேன். ஈக்குவல் நவ் 27ஆம் தேதி நைட்டு 19:16 7:16 அப்படிங்கிறது நவ் அப்படிங்கிறதோட கமெண்ட் தான். நீங்கள் என்ட்ரு கொடுக்குற அந்த டைமில் என்ன டைம் டேட் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது தான் இந்த நவ் அப்படிங்கிற ஆப்ஷன். மேலே ஃபார்முலா பாரில் பாருங்கள் நவ்வுன்னு தான் இருக்குது. சரியா? என்ட்ரு அடிச்சிங்கன்னா தான் அதோட வேல்யூ நமக்கு போகும். இதுதான் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணனால கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது உங்களால் எக்ஸலில் எவ்வளோ டேட்டா எடுக்க முடியுமோ அவ்வளோ டேட்டா எடுக்கும். நான் ஆனால் ஒரு பெரிய டேட்டா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய டேட்டாலாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இது பாருங்கள் 3551. இது என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட டேட்டா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எதுக்குன்னா டேபிள் ஃபைட்டோப்ரடைசிஸ் டெங்கு ஃபீவர் சம்மந்தமாக உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டா. இந்த டேட்டா வந்து நான் இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ இதில் வந்து என்னென்னா அந்த டெங்கு ஃபீவரோட டேட்டா இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு டீட்டெயில்ஸு கிராஃப் இந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்கறதுனா கூட நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய டேட்டா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமிங் சாட்டு ஸோ இது மாதிரி நம்ம டேட்டா வந்து நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து வெறும் கால்குலேஷனுக்கு மட்டும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இதில் வந்து நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள் ஓகே. இது ஒரு டேட்டா தமிழ்நாடு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டு கிராப் இயர் சீசன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,548 டேட்டா. நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த சீசனில் என்னென்ன பயிர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் நல்லா விளைஞ்சிருக்கு எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த டேபிள் நமக்கு சொல்லும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டாவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது வந்துருக்கு. இப்போ இதில் பாருங்கள் நமக்கு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டு கிராப் இயர் எந்த வருஷம் அப்படிங்கிறதுல 1997 2013 வரைக்கும் உள்ள டேட்டா இருக்கு. சரியா? இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரைஸ் அதோட ரேட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி மாறி இருக்கு, இல்லை ஒவ்வொரு வருஷமும் அதோட ஏரியா வந்து எனக்கு எப்படி ப்ரொடக்ஷன் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நான் இப்போ உதாரணத்துக்கு ரைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நெல் மட்டும்
ஸோ இது வந்து என்னன்னா காம்போ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்லலை உங்களுக்கு, சாரி. ஒரு பெரிய டேட்டா இருக்கு அப்படின்னா, ஒரு 13,000 டேட்டா இருக்குன்னா நமக்கு ஒரு டேட்டா வந்து டக்குன்னு எடுக்க முடியாது, ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த எடிட்டிங் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் அந்த காம்போ பாக்ஸ் வரும். இப்போ நிறைய டேட்டா இருக்கிறதுக்கு இந்த ஃபில்டர், ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் போயிட்டு ஃபில்டர் கொடுத்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போ பாக்ஸ் வந்துடும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி காட்டும். நீங்கள் எது மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறேன். நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இதை செலக்ட் ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் ஆயிருக்கு. இந்த செலக்ட் ஆகலை எடுத்து விட்டுட்டு கீழே அப்படியே மூவ் பண்ணி போய் ராமநாதபுரம் மட்டும் செலக்ட் பண்ணி அப்படின்னா எனக்கு ராமநாதபுரம் டேட்டா மட்டும் எனக்கு ராமநாதபுரம் டேட்டாவில் 2000 இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயர் மட்டும் எடுக்கும். செலக்ட் ஆளுங்கிறத எடுத்து விட்டுட்டு கீழே வர 2010 ஓகே. 2010 சீசனில் எனக்கு வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கு. சரியா, கஸ்டர் சீடு, காட்டன் இருக்கு, கிரவுண்ட் நட் இருக்கு, இதெல்லாமே விளைஞ்சிருக்கு. எத்தனை இப்போ சன்ஃப்ளவர் ரைஸ் பார்த்தீங்க, எனக்கு ரைஸ் மட்டும் வேணும்னா இதில் கிளிக் பண்ணி நான் ரைஸ் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்களேன், ரைஸ் மட்டும் எனக்கு காட்டும். அப்போ 2010 வருஷம் நெல் வந்து எவ்வளோ ஏரியா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏரியாவுக்கு போட்டிருக்காங்க. ஏரியாங்கிறது இங்கே ஏக்கரில் வரும். 10,000 1,31,397 ஏக்கரில் நெல் விவசாயம் பார்த்து அதில் வந்து இவ்வளோ நெல் வந்து கிலோ, டன்ஸா கிலோவான்னு தெரியல, இத்தனை கிலோ வந்து நமக்கு வந்து ராமநாதபுரத்தில் வந்து நெல் விளைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவில் இருக்கிற ஒரு ஹியூஜ் டேட்டாவில் இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் தேவையான மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபில்டர் அண்ட் ஷார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். திரும்ப எனக்கு எல்லா டேட்டா வரணும்னா நம்ம இந்த கிராப்பில் போயிட்டு செலக்ட் ஆல் ஓகே, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு செலக்ட் ஆல் ஓகே. எங்கெல்லாம் ஃபில்டர் இருக்கோ இந்த மாதிரி புனல் மாதிரி காட்டும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் வச்சுட்டிங்கன்னா எல்லா டேட்டா வந்து சரியா. இப்போ எல்லா டேட்டாவுமே எனக்கு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூஜ் டேட்டா வச்சு நமக்கு தேவையான மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதான் வந்து எக்ஸலில் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களாக ஒரு டேட்டா டைப் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி காம்போ பாக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைல் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். சின்னதாக ஒரு ஃபைல் வேணால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், எக்ஸல் ஃபைலை. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட அதில் நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சேலரி கூட போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வேணால் ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பண்ணிக்குவோம். சரி, இப்போ 10 minutes இருக்கு. இப்போ பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் சார். சொல்லுங்க. ரோ எப்படி இன்சர்ட் பண்றது? ஓகே, ரோ இன்சர்ட் பண்றது நம்ம காலம் இன்சர்ட் பண்ற மாதிரி தான். உதாரணத்துக்கு 2க்கு 3க்கு நடுவில் ஒரு ரோ வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் 3வது ரோவில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணணும், இன்சர்ட் கொடுத்தோம்னா ஒரு ரோ மேலே ஆடும். சரியா, நீங்கள் வந்து வேர்டில் மாதிரி ரோ அபோவ் பிலோலாம் கேட்காது, ஜஸ்ட் நமக்கு இன்சர்ட் கொடுத்தோம்னா மேலே ஒரு ரோ ஆட் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்போ அது மேலே வரணுமா கீழே வரணுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ 13க்கு மேலே வரணும்னா 13 கிளிக் பண்ணி கொடுக்கணும், இல்லை எனக்கு 13க்கு கீழே வரணும் அப்படின்னா நான் 14 கிளிக் பண்ணி கொடுக்கணும். சரியா, அவ்வளோதான். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இந்த ரோவும் காலமும் இன்சர்ட் பண்ணல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் வந்து ஒரு 5 ரோ நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படியே ஒரு 5 ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரியா, 5 rows செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா 5 ரோ இன்சர்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது காலத்துக்கும் செட் ஆகும், ரோவுக்கும் செட் ஆகும். நீங்கள் எத்தனை ரோ எத்தனை காலம் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் 3 காலம் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தோம்னா 3 காலம் வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் பாருங்க. வெரி குட். வேற எனி டவுட்ஸ்? ஓஹோ,
வேற யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா? கவனிக்கிறீங்களா மக்கள் மொத்தவங்கலாம்? ஸோ இது மாதிரி நீங்கள் சேலரி போட்டு பார்த்தாலும் சரி, இல்லைன்னா மார்க் டேபிள், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டேபிள் கூட போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ தான் நான் இன்னொரு இதாக வேணால் போட்டு காட்டுறேன். நம்ம ஏற்கனவே வேர்டில் பார்த்தது தான். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோசியல் தமிழ் ஆப்ஜெக்ட்ஸ் கட் ஆஃப். இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு 12th ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னும் டேட்டா எனக்கு வேணா நான் உட்காந்து எல்லாமே நிறைய டேட்டா டைப் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம்ல ஜெமினி, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு எனக்கு இதில் டேட்டா போடுறதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா வேணுங்கிறதுனால இதை காப்பி பண்ணி நான் ஜெமினியில் கொடுத்து வரப்பா क्लास बा क्लास पूछो बीच मेरे சரி ஓகே. நம்ம ஜெமினி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? சும்மா அதில் டேட்டா Yes, sir. me 10 data for some 20 sample data for name Tamil, English, Maths, Science, Social, total மார்க் மட்டும் நம்ம அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சாம்பிள் மார்க் டேட்டா டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதில் டேபிளில் போகிறதுக்குள்ள எனக்கு ஒரு 20 டேட்டா கொடுக்கும். பேர் டேட்டா நம்பர்லாம் அதே போட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த டேட்டாக்காக தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி, எக்ஸலில் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட். சார் காப்பி பண்ணது ஒழுங்காக பண்ணலை, அதனால் அது எக்ஸ்போர்ட் டு ஷீட்னு கொடுத்துட்டோம்னா கூகுள் ஷீட் நம்ம வேர்டு எக்ஸல் ஷீட் மாதிரியே கூகுள் கம்பெனிக்காரங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி அவங்க சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆன்லைன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி வேர்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மோராலஸ் அதே மாதிரி தான் வரும், வேர்டு மாதிரியே வரும். யூஸ் பண்ணுறீங்களா? அப்படியே காப்பி பண்ணிட்டு எக்ஸல் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? பேர் முதற்கொண்டு அழகா உங்களுக்கு பேரை நிறைய தமிழ் பேரே வச்சுச்சு பாருங்க. மீனாட்சி, சரவணன், ஜனனி. ஓகே சார், இப்போ ஸ்டூடெண்ட் மார்க் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து இங்கே டோட்டல் வரணும் அப்படின்னா டோட்டல் போறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. 2 minutes இருக்குங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எது கிளிக் பண்ணணும்? ஆட்டோ சொல்லிட்டு ரிப்பன்ல வந்து இருக்கும் சார். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது வந்து டோட்டலுக்கு ஆட் பண்றீங்களான்னு கேட்கும். எஸ், ஆட்டோ சம் கிளிக் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் பண்ணவான்னு கேட்குது. ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டோட்டல் போட்டாச்சு. திரும்ப ஒவ்வொரு ஆளுக்கும் இதே மாதிரி கிளிக் பண்ணி பண்ணணும்னு தேவையில்லை. எல்லாருக்கும் வரணும்னா என்ன செய்யணும்? கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டோம்னா அது வந்துடும். எதுனா அந்த செல்லோட கார்னர் கூட இந்த டாட்ல வச்சு சாரி
கார்னரில் வச்சு கிளிக் அண்ட் ட்ரா பண்ணோம்னா நமக்கு வந்து வந்துடும். சரியா? ஸோ ஆவரேஜ் அதே மாதிரி தான் ஈக்குவல் போட்டு இந்த டோட்டல் டிவைடட் பை 5 ஆவரேஜ் வந்துருச்சு. சரி, கட் ஆஃப் வந்து நம்ம 10th பார்க்க மாட்டோம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன மைண்ட் பண்ணிக்கணும்னா மேக்ஸு சயின்ஸை வந்து ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரியை யூஸ் பண்ணிக்குவோம். மேக்ஸ் சயின்ஸ் இந்த 3 மார்க்கை மட்டும் எனக்கு கட் ஆஃப் பார்க்கணும்னா என்ன செய்வோம், சம் ஆஃப் இங்கே வந்து நம்ம மேலாம் கொடுப்போம். சம் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து எத்தனை இருக்குது, D2. ஸோ D2 சாரி கோலன் இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுனால கோலன் கொடுத்துட்டு D2 E2 F2 வரைக்கும் இருக்கும். 3 மார்க் செலக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுல இருந்து இது வரைக்கும் சொல்றதுனால எனக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. எனக்கு D2வையும் F2வையும் மட்டும் இருக்கணும்னா அப்போ இந்த கோலன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நல்லா ஜூம் தெரியுதான்னு தெரியல, கோலனுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா கமா கொடுக்கணும். கமா கொடுத்தோம்னா இதுவும் அப்படின்னு சொல்றது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சம் ஃபார்முலால வந்து கமா யூஸ் பண்றது எங்க யூஸ் பண்ணுவோம், கோலன் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துக்கணும். எனக்கு வந்து D2ல இருந்து F2 வரைக்கும் வேணும்னா D2 கோலன் F2ன்னு கொடுக்கணும். D2வும் F2வும் மட்டும் வேணும் அப்படின்னா கமா கொடுக்கணும். சரியா? இப்போ எனக்கு ரெண்டுமே வேணுங்கிறதுனால நம்ம கோலன் கொடுக்கணும். இதுல இருந்து வேணுங்கிறதுனால கோலன் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் கூட்டிட்டு அதை என்ன பண்ணணும்னா கட் ஆஃப் பார்க்கறதுக்கு என்ன செய்வோம், 3 மார்க்கையும் கூட்டி அதை 3ஆல டிவைட் பண்ணணும் தானே. ஆவரேஜ் மாதிரி தான் கட் ஆஃப்ங்கிறதும். இங்கே நம்ம ஸோ அப்போ 82 வருது. இந்த 3 பாடத்துலையும் அவங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னா 82 வரும். ஸோ நார்மல் ஆவரேஜ் வந்து 84, கட் ஆஃப் வந்து 82. ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் போடணும்னா இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ரா பண்ணோம்னா நமக்கு சரியா. இதான் வந்து நமக்கு ஈஸியாக நம்ம வேல்யூ ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஈஸியான வேலை. அதுமாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி வரும்போது டாட்டுக்கு அப்புறம் இவ்வளோ புள்ளி இவ்வளோ டிஜிட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை பூரா செலக்ட் பண்ணிவிட்டு அல்லது இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட் மட்டும் போதும், 2 பாயிண்ட் வந்து படிக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. அது மாதிரி இங்கே எனக்கு வந்து ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் 0 வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு தேவையான மாதிரி ஒரு டேட்டாவை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸல் இதோட முடியலை, ஜஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண இந்த ஃபைலையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஃபைலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா? சார் அந்த டேட்டா நம்ம தப்பா எழுதிட்டோம்னா எப்படி சார் டெலீட் பண்றது? எக்ஸல்ல வந்து நம்ம கீபோர்டில் டெலீட் கொடுத்தாலே டெலீட் ஆயிடும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் எது பேர் தப்பா இருக்குன்னா ஜஸ்ட் கீபோர்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். அப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதை மேலே டைப் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு படிக்கிறதோட ஒரு ஃபுல் பயன் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.